வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் காணவிருக்கும் பதிவு நாடு முழுவதும் பேசுபொருளாக இருக்கும் பிரதமர் முன்னிலையில் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் உட்பட பல மாநில முதலமைச்சர்கள் கலந்து கொண்ட நிதி ஆயோக் பற்றியது. இது நிச்சயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. வாருங்கள் பார்க்கலாம். நிதி ஆயோக். நிதி ஆயோக் என்பது இந்தியாவின் மாற்றத்திற்கான தேசிய நிறுவனம். இது இந்திய அரசின் கொள்கை உருவாக்கம் மற்றும் ஆலோசனைகளை வழங்கும் முக்கிய அமைப்பாகும். 2015ஆம் வருடம் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு இதை உருவாக்கியது. மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு கொள்கை ஆலோசனை வழங்குதல், நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டங்களை பரிந்துரைத்தல், கல்வி, சுகாதாரம், விவசாயம், தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் ஆய்வுகள் மேற்கொள்ளுதல், மாநிலங்களின் செயல்திறனை மதிப்பீடு செய்து தரவரிசை வெளியிடுதல், நிதி ஒதுக்கீடு செய்து ஆலோசனை வழங்குதல், மாநிலங்களின் வளர்ச்சி குறியீடுகள், பொருளாதார பரிந்துரைகள் மற்றும் வளர்ச்சி இலக்குகள் போன்ற பல்வேறு அறிக்கைகள் தயார் செய்து கொடுக்கிறது. இந்த அமைப்பு மாநிலங்களுடன் இணைந்தே செயல்படுகிறது. இந்தியா 2047இல் சுதந்திரம் பெற்று 100 ஆண்டுகளை நிறைவு செய்ய உள்ளது. அந்த நேரத்தில் இந்தியாவை ஒரு வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டும் என்பதே இந்திய அரசின் இலக்கு. இந்த இலக்கை அடைய என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை ஆராய்ந்து பரிந்துரைகள் வழங்கும் அமைப்புதான் நிதி ஆயோக். 2047க்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டும், உலகின் முன்னணி பொருளாதார சக்திகளில் ஒன்றாக இருக்க வேண்டும், உயர்ந்த வாழ்க்கை தரம் கொண்ட நாடாக உருவாக்க வேண்டும், வறுமை குறைந்த நாடாக இருக்க வேண்டும், உலகளவில் தொழில்நுட்ப மையமாக திகழ வேண்டும் போன்றவையே இதன் முக்கிய நோக்கம். தற்போது இந்தியா உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளில் ஒன்றாக வளர்ந்து வருகிறது. நிதி ஆயோக்கின் முக்கிய பரிந்துரைகளாக பார்க்கப்படுவது உற்பத்தி துறையை வலுப்படுத்துதல். குறிப்பாக மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலம் அதிக தொழிற்சாலைகள், அதிக உற்பத்தி, அதிக ஏற்றுமதி என்பவற்றை ஊக்குவிக்க திட்டமிட்டுள்ளது. வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்தல். உலக நிறுவனங்களை இந்தியாவில் முதலீடு செய்ய ஈர்ப்பதன் மூலம் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும், வருமானம் உயரும், பொருளாதாரம் வலுவடையும். வேலைவாய்ப்புகள் உருவாக்கம். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குவது முக்கிய இலக்காக உள்ளது. கல்வித்துறையில் மாற்றங்கள். திறன் அடிப்படையிலான கல்வி. மாணவர்கள் தொழில்நுட்ப திறன்களை கற்க வேண்டும், தொழில் தொடங்கும் திறன் பெற வேண்டும். டிஜிட்டல் கல்வி, ஆன்லைன் கற்றல், ஏஐ அடிப்படையிலான கல்வி, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் போன்ற திட்டங்கள் விரிவுபடுத்தப்படுகின்றன. சுகாதார திட்டங்கள். தரமான மருத்துவ வசதி, கிராமப்புற சுகாதார மேம்பாடு, மருத்துவ காப்பீட்டு விரிவாக்கம் என்பன முக்கிய இலக்குகளாக உள்ளன. தொழில்நுட்ப இந்தியாவை உருவாக்க நிதி ஆயோக் அதிக கவனம் செலுத்துகிறது. விவசாயம், கல்வி, மருத்துவம், போக்குவரத்து இது போன்ற எல்லாவற்றிலும் ஏஐ பயன்பாடு உருவாக்க உள்ளது. இந்தியாவில் சிப் உற்பத்தி வளர்ப்பதன் மூலம் டிஜிட்டல் சேவைகள் மேலும் விரிவாக்கப்பட உள்ளன. 2047க்குள் இந்தியாவின் முக்கிய இலக்குகளில் ஒன்று ரினியூவபிள் எனர்ஜி ஆகும். அதாவது சூரிய சக்தி மின்சாரம், காற்றாலை மின்சாரம், கிரீன் ஹைட்ரஜன். இதன் வளர்ச்சி மூலம் எரிபொருள் இறக்குமதி குறையும், மாசு குறையும், சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும். தமிழகத்திற்கு புதிய தொழிற்சாலைகள், அதிக முதலீடுகள், புதிய வேலைவாய்ப்புகள், துறைமுகம் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடு, எலக்ட்ரானிக்ஸ் துறையில் வளர்ச்சி போன்ற வாய்ப்புகள் கிடைக்கலாம். 2047க்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டும் என்ற மிகப்பெரிய இலக்குடன் நிதி ஆயோக் செயல்பட்டு வருகிறது. இந்த இலக்கில் வெற்றி பெற மத்திய அரசு, மாநில அரசுகள், தொழில்துறை, இளைஞர்கள் அனைவரின் பங்களிப்பும் மிகவும் அவசியம். 2047இல் இந்தியா உண்மையிலேயே வளர்ந்த நாடாக மாறுமா? நிதி ஆயோக்கின் திட்டங்கள் வெற்றி பெறுமா? உங்களைப் போல் நானும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.